ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பாடி ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பாடி ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு 2 பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் போதும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர், அதுக்கப்புறமா ஆயில். இந்த 2 தான் பேசிக். இதை வச்சு நம்ம வெரைட்டியாக பாடி ஸ்க்ரப் பண்ணலாம். இப்போ நான் இங்கே காஃபி பாடி ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு தான் காட்ட போகிறேன். நீங்கள் இந்த பாடி ஸ்க்ரப் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுகர், அதுக்கப்புறமா ஆயில், இது 2 தான் பேசிக்கான விஷயம். இது 2 எந்த அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சுகர் 80%, ஆயில் 20%. எவ்வளோ அதிகமாக பண்ணாலும் இந்த பெர்சன்டேஜ் அளவில் நீங்கள் சுகர் அண்ட் ஆயில் எடுத்து பண்ணணும். இப்போ வாங்க எப்படி காஃபி பாடி ஸ்க்ரப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஆயில், நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா கோகோனட் ஆயில் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அது கூட சுகர், 1 ஸ்பூன் ஆயிலுக்கு 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுங்கள். கடைசியாக அது கூட காஃபி பவுடர், 1/2 ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணுங்கள். இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதாங்க. பாடி ஸ்க்ரப் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் குளிக்கிறப்போ நீங்கள் உங்கள் பாடி ஃபுல்லாக நல்லா ஸ்க்ரப் பண்ணி குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். உங்கள் ஸ்கின் ரொம்ப மாய்ஸ்சர்டாக இருக்கும். எப்போவுமே குளிக்கிறப்போ நம்ம உடம்புக்கு சோப்பு போட்டதுக்கு அப்புறமா தான் இந்த பாடி ஸ்க்ரப்பை நம்ம யூஸ் பண்ணணும். சோப்பு போட்டதுக்கு அப்புறமா தான் பாடி ஸ்க்ரப் தேய்ச்சி குளிக்கணும். அதை மறக்காதீங்க. அப்போ தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியாக 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி பாடி ஸ்க்ரப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.